வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு இந்த குவிட் அண்ட் டெலிவர் ஒரிஜினல் சூட் ஃபைலிங் ப்ரொசீஜர் பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? அ இது வந்து நான் யாருக்காக போடுறேன்னா, இது வந்து திஸ் இஸ் நாட் ஃபார் ஜெனரல் பப்ளிக். ஓகேங்களா? பொதுமக்கள் இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அதனால நீங்க பார்க்காதீங்க. இது வந்து அட்வொகேட்ஸ்களுக்காக மட்டும் தான் நான் போடுறேன். அ இது வந்து யாருக்குன்னா, ஃப்ரெஷர்ஸ், பிகினர்ஸ் ஓகேங்களா? புதுசா வக்கீலா வராங்க பார்த்தீங்களா? அவங்களுக்காக மட்டும் தான் போடுறேன். நான் இத சீனியர்ஸுக்காக போடல. ஸோ சீனியர்ஸ் இத பார்க்க வேண்டாம். சீனியர்ஸுக்கு எல்லாமே தெரியும். இது ஜூனியர்ஸுக்காக மட்டும் போடுறது. ஓகேங்களா? ஐ அம் த ஜூனியர் மோஸ்ட் அட்வொகேட் இன் திஸ் வேர்ல்டு. ஓகேங்களா? நான் சீனியர் ஆக போறது கிடையாதுங்க. நான் கடைசி மூச்சு வரைக்கும் ஜூனியராவே தான் இருப்பேங்க. ஜூனியராவே இருந்து எல்லா வேலைகளையும் கத்துக்கிட்டு, அதை எனக்கு பின்னாடி வர்ற வக்கீல்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு நான் செத்து போயிடுவேன். ஓகேங்களா? ஸோ நான் சீனியர் ஆக போறது கிடையாது. ஓகேங்களா? அ அதாவது இஷ்டம் இருக்கிறவங்க இத பாருங்க. ஓகேங்களா? கஷ்டம் இருக்கிறவங்க இத வீடியோவ பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? இஷ்டம் இருக்கிறவங்க கத்துக்கங்க. ஓகேங்களா? வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஏதோ ஒரு சம்திங் நாலேட்ஜ் கிடைக்கும். ஜூனியர்ஸுங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? நாலேட்ஜ் வேணும்னா பாருங்க. நாலேட்ஜ் வேண்டாம் அப்படின்னா நீங்க அத பார்க்க வேண்டாம். இந்த வீடியோவ நீங்க பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க வந்து இந்த சிவில் சூட் ஃபைலிங் பண்ணி ஒரு 100 200 ஒரு 500 1000 சம்பாதிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்குண்டான வழிய தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேனே தவிர, மற்றபடி என்ன சொல்றது? மற்றபடி அல்ல. சரிங்களா? ம். அதாவது நாலேட்ஜ் எனக்கு வேணும். லீகல் நாலேட்ஜ் எனக்கு வேணும். இந்த குவிட் அண்ட் டெலிவர் சூட் ஃபைலிங் எப்படி பண்றாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விருப்பம் உள்ளவங்க இத பார்த்தா போதுமுங்க. சரிங்களா? இல்லங்க எனக்கு அதெல்லாம் இவரு வந்து மிஸ்டர் சுரேந்திரன் ரொம்ப போர் அடிப்பாருங்க. அவர் பேசுறதே அவர் வந்து ரொம்ப மொக்க போடுற மாரி இருக்கும். அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லங்க. நீங்க போய் ஜூனியராவே இருங்க. ஓகேங்களா? கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் கத்துக்கங்க. கரெக்ட்டுங்களா? அதாவது தமிழ்நாட்டுல 1,00,000 அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க. 1,00,000 அட்வொகேட்ஸுக்குமே வந்து குவிட் அண்ட் டெலிவர்னா என்னன்னு தெரியுமா? அப்படின்னா எனக்கு தெரியலங்க. 1,00,000 அட்வொகேட்ஸுங்களுக்கும் மேபி தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு தெரியலங்க. நான் இப்ப தான் அத கத்துக்கிட்டேங்க. அத கத்துக்கிட்ட உடனேயே வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இத போடுறேங்க. ஓகேங்களா? அதனால கலாய்க்கிறவங்க கலாய்ங்க. பிரச்சனை கிடையாது. நான் அத கண்டுக்கிறது போறது கிடையாது. இந்த வீடியோவ போடுறது வந்து என்னன்னா, இந்த அறியாத அட்வொகேட்ஸ், தெரியாத அட்வொகேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோவ போடுறேன். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்தா அதுவே எனக்கு சந்தோஷம். கரெக்ட்டுங்களா? இந்த வீடியோவின் மூலமா நீங்க ஏதாவது கத்துக்கிட்டு ஒரு 100, 200 சம்பாதிச்சீங்க அப்படின்னா எனக்கு சந்தோஷம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ள போவோம். ஓகேங்களா? குவிட் அண்ட் டெலிவர் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்ப்போம். QUIT குவிட் அண்ட் டெலிவர் இது வந்து ஒரு சிவில் மேட்டர். சரிங்களா? இது வந்து என்னன்னா, ஒரிஜினல் சூட்டா நம்ம வந்து ஃபைல் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த ஃபைலிங் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இத யார் ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஹவுஸ் ஓனர், அதாவது லேண்ட்லார்ட் அவங்க தான் இத ஃபைல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது அவங்களே போய் டைரக்ட்டா போய் கோர்ட்ல ஃபைல் பண்ண மாட்டாங்க. அவங்க கொண்டு வந்து வக்கீல் கிட்ட குடுப்பாங்க. வக்கீல் நம்ம தான் வந்து இந்த குவிட் அண்ட் டெலிவர் ஒரிஜினல் சூட்ட நம்ம ஃபைல் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் மேட்டர். ஓகேங்க. நான் வந்து எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் இல்லைங்க. நான் இப்போ தான் ஒண்ணொன்னா கத்துக்கிட்டு இருக்கேன். கத்துக்கிறத சூட்டோட சூடா அப்படியே நான் YouTubeல போட்டுர்றேன். எதுக்கு அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு கத்துக்கிற மாரி அடுத்தவங்க கஷ்டப்பட்டு கத்துக்க கூடாது. எல்லாத்தையும் அவங்க ஈஸியா கத்துக்கணும். இதுதான் என்னுடைய அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த குவிட் அண்ட் டெலிவர் QUIT குவிட் அண்ட் டெலிவர் இதுதான் வந்து இது வந்து ஒரு ஒரிஜினல் சூட். ஓகேங்களா? இது கிரிமினல் மேட்டர் கிடையாது. இது சிவில் மேட்டர். இத யார் ஃபைல் பண்ணுவாங்கன்னா வந்து லேண்ட்லார்ட், ஹவுஸ் ஓனர் அவங்க தான் ஃபைல் பண்ணுவாங்க. என்னன்னு ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து, "ஐயா என் வீட்ட வந்து காலி செஞ்சு குடுங்க. டெனன்ட் காலி பண்ண மாட்டேங்கிறாங்க. பிரச்சனை பண்றாங்க. வாடகை தர மாட்டேங்கிறாங்க. அட்வான்ஸ் கழிஞ்சு போச்சு. 6 மாசம் வாடகை பாக்கி. ஓகேங்களா? எனக்கு வரவேண்டிய வாடகைய வசூல் பண்ணி குடுங்க." ஓகேங்களா? அ மேலும் என்னுடைய அந்த டெனன்ட்ட வந்து காலி பண்ணி குடுங்க. இதுதான் அவர வந்து வெளியேத்துங்க. குவிட். இதுதான் குவிட் அண்ட் டெலிவர் வேக்கன்ட் பொசஷன். ஓகேங்களா? அவர வந்து குவிட் பண்ணுங்க. அதாவது எவிக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அவர எவிக்ட் பண்ணிட்டு, எனக்கு அந்த 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 வேக்கன்ட் பொசஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வீட்ட காலி பண்ணி குடுங்க. அத வந்து எனக்கு டெலிவரி பண்ணி குடுங்க. இதுதான் மேட்ரு. இதுதான் குவிட் அண்ட் டெலிவர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நாசா விண்வெளி நிலையத்தில வந்து இங்கேருந்து ராக்கெட் மேல போகும். அந்த இடத்துல ராக்கெட் அப்படியே இருக்கும். அதுலேருந்து ஒருத்தர் வந்து தொங்கிக்கிட்டு வேலை பார்ப்பாரு பார்த்தீங்களா, ஆஸ்ட்ரோநாட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ராக்கெட் இங்கேருந்து மேலே போய் நம்ம உலகத்தை பார்க்கலாம். உலகம் உருண்டையாக இருக்கும் பாருங்க. அதில் வந்து அவர் என்ன பண்ணுவார், ஆஸ்ட்ரோநாட் வந்து வெளியே வந்து அப்படி தொங்கிக்கிட்டே வந்து ஏதோ ஸ்க்ரூவெல்லாம் முடுக்குவார். அந்த அளவுக்கு கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியான வேலை. சொல்லிக் கொடுக்குறவங்க கரெக்டாக சொல்லிக் கொடுத்தா ஈஸியான வேலை. கற்றுக்கிறவங்க இன்ட்ரெஸ்ட்டோட கற்றுக்கிட்டா ஈஸியான வேலை. இதுதான். மற்றபடி வந்து இது ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது.
ரூல்ஸு ரெகுலேஷனு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் முடிஞ்சு போச்சு, கேஸ் நம்பர் ஆகிடும். சரிங்களா? இதுதான் மேட்ரு. அதாவது நான் சட்டத்தை வந்து நான் இன்னும் கரைச்சி குடிக்கலைங்க. சரிங்களா? 1, 2 மிஸ்டேக்ஸ் வரலாம். ஓகேவா? வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இவர் தப்பாக ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன கேஸ் போட்டுக்கிறீங்களோ போட்டுக்கோங்க. அதை பற்றி நம்ம கவலை கிடையாது. ஓகேவா? நான் என்ன கற்றுக்கிட்டனோ நீங்கள் என்ன கேஸ் போடுறீங்களோ போடுங்க, நான் அதை பார்த்துக்கிறேன், பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவர் வந்து மிஸ்லீடு பண்ணுறாரு, மக்களை மிஸ்லீடு பண்ணுறாரு, நீங்கள் கேஸ் போட்டதுன்னா போட்டுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. நான் என்ன கற்றுக்கிட்டனோ, எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, நான் அனுபவ ரீதியாக என்ன கற்றுக்கிட்டனோ கோர்ட்டு ப்ராக்டிஸில் ஃபைலிங்கில், அதை நான் வந்து என்ன சொல்கிறது அடுத்தவங்களுக்கு சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. கரெக்டுங்களா? இதுதான் மேட்டர். இப்போ இந்த குவிட் அண்ட் டெலிவரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட்லார்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா வந்து, ஐயா நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன், போலீஸ்காரங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலைங்க ஐயா. ஓகேங்களா? அவங்க வந்து கோர்ட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வந்து ரெண்டல் டிஸ்பியூட் மேட்ரு. இந்த ரெண்டல் டிஸ்பியூட்லாம் போலீஸ் தலையிடக்கூடாதப்பா, எங்களுக்கு அதுக்கு அத்தாரிட்டி கிடையாது, நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போய் ஒரு ரெமடியை ரிலீஃபையும் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்லிட்டாங்க. நான் முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். ஆனால் வந்து போலீஸ்காரங்க வந்து எனக்கு எந்த ஒரு லீகல் ஹெல்ப்பும் பண்ண முடியாத சூழ்நிலையில் அவங்க இருக்கிறதுனால அதனால தான் நான் கோர்ட்டுக்கு வரேன் அப்படின்னு வந்து டெனண்ட் சொல்லுவார். இதுதான் குவிட் அண்ட் டெலிவர், வேற ஒன்றும் கிடையாது. கரெக்டுங்களா? அதாவது என் வீட்டை டெனண்ட் கிட்ட இருந்து காலி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது தான் குவிட் அண்ட் டெலிவர். இதுக்கு வந்து 3% கோர்ட்டு ஃபீஸு நீங்கள் கட்டணும். ஓகேங்களா? அப்போ தான் கோர்ட் வந்து உங்களுடைய கேஸை வந்து எடுக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸை நடத்துறதுக்கு வக்கீல்கள் வந்து ஒரு 20,000 ஃபீஸ் வாங்கிக்குவாங்க, இல்லை 30,000 ஃபீஸ் வாங்கிக்குவாங்க. கேஸ் வந்து ஒரு வருஷம் ஓடலாம், 2 வருஷம் ஓடலாம், 3 வருஷம் ஓடுற கேஸ்லாம் கூட இருக்குது. மினிமம் 1 இயரில் இந்த கேஸை முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லட்டும். ஓகேங்களா? மினிமம் 1 இயரில் இந்த கேஸ் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லட்டும். அதை நீங்கள் நம்புங்க. ஆனால் 2 வருஷம் ஓடுற கேஸு, 3 வருஷம் ஓடுற கேஸ்லாம் கூட இருக்குங்க. ஓகேங்களா? நீங்கள் நம்புறவங்கள நம்பிக்கங்க, நான் வேண்டாம்லாம் நான் சொல்லலைங்க. ஓகேங்களா? 3 வருஷமாக நடக்கிற கேசஸ்லாம் இருக்குது, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஓகேங்களா? இது வந்து ஒரு சிவில் கேஸு. கரெக்டுங்களா? கேஸு வந்து சீக்கிரம் முடியறது வந்து கேஸை சீக்கிரம் முடிச்சு வைக்கிறது ஜட்ஜு கையில் இருக்குது. கரெக்டுங்களா? கேஸை நம்ம அழகாக வந்து வாய்தா வாங்காமல் பண்ணோம் அப்படின்னா கேஸ் சீக்கிரம் முடியும். ஓகேங்களா? நம்ம வந்து நீதி வேணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போவோம். ஆப்போனன்ட் பார்ட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேஸை இழுத்தடிக்கணுன்ற எண்ணத்தோடையே அவங்க வந்து அந்த டெனண்ட்டை நான் சொல்கிறேன், ஒருவேளை லேண்ட்லார்டு பக்கம் நியாயம் இருந்து டெனண்ட் பக்கம் நியாயம் இல்லை, ஆனால் டெனண்ட் கிட்ட காசு இருக்குது, அப்போ டெனண்ட் என்ன பண்ணுவார், ஐயா அந்த கேஸை கூடுமான வரைக்கும் இழுத்தடிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அந்த ஆப்போனன்ட் அட்வொகேட்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஐஏ ஃபைல் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிகிட்டே போவாங்க. சரிங்களா? ஸோ கேஸை முடிச்சு வைக்கிறது ஜட்ஜு கையில் இருக்குது. ஓகேவா? வக்கீலோட வேலை வந்து ஒன்லி ப்ளீடிங் தான், நாங்கள் போய் வாதாடுவோம். ஓகேங்களா? இதுதான் மேட்ரு. இந்த குவிட் அண்ட் டெலிவர் இந்த சூட்டை வந்து ஃபைல் பண்ணும்பொழுது அட்வொகேட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து லேண்ட்லார்டு இருக்காங்க பார்த்தீங்களா, லேண்ட்லார்டுடைய பேர், அப்பா பேர், அவங்க லேண்ட்லார்டுடைய வீட்டு அட்ரஸு, அவருடைய செல் நம்பரு, அவருடைய இமெயில் ஐடியெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். இது முக்கியம். அதே போல் இந்த டெனண்ட்ஸுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, டெனண்ட்னாலே அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. சரிங்களா? டெனண்ட்டுடைய பேர், டெனண்ட்டுடைய அப்பா பேர், டெனண்ட்டுடைய செல் நம்பரு, டெனண்ட்டுடைய இமெயில் ஐடியெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். கரெக்டுங்களா? ரெண்டல் அக்ரிமெண்ட் இருந்தாலும் லேண்ட்லார்டு கோர்ட்டுக்கு போகலாம், ரெண்டல் அக்ரிமெண்ட் போடலைனாலும் லேண்ட்லார்டு கோர்ட்டுக்கு போகலாம். கரெக்டுங்களா? சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குது. நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என் கம்ப்யூட்டரில் எழுதி வச்சுக்கிட்டு தான் வந்து கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி வச்சுட்டு தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் நிறைய பாயிண்ட்டுகளை மறந்துடுவேன். கரெக்டுங்களா? இந்த வக்கீல் வந்து எதையோ பார்த்து பேசுகிறாரு, நீங்கள் கிண்டல் அடிக்கிறதுனா கிண்டல் அடிச்சிங்க, அதை பற்றி நம்ம கவலை கிடையாது. கரெக்டுங்களா? ஏன்னா நான் வந்து என் மைண்ட் வந்து ஒரு மினிமம் கெப்பாசிட்டி தான், எல்லாமே நான் மைண்டில் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால தான் நான் வந்து கம்ப்யூட்டரில் எழுதி வச்சுட்டு நான் இங்கே பார்த்து படிச்சுட்டு உட்காந்துருக்கேன். கரெக்டுங்களா? இதுதான் மேட்டர். அதாவது வந்து என்ன மேட்டர் அப்படின்னா, ரெண்டல் அக்ரிமெண்ட் இருந்தாலும் லேண்ட்லார்டு கோர்ட்டுக்கு போகலாம், ரெண்டல் அக்ரிமெண்ட் போடலைன்னாலும் லேண்ட்லார்டு வந்து கோர்ட்டுக்கு போகலாம். கரெக்டுங்களா? சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குது. சார் என்ன சார் ஒவ்வொரு முறையும் ஒரே விஷயத்தை 2 வாட்டி சொல்கிறீங்க அப்படின்னா, நான் 2 வாட்டி இல்லை 10 வாட்டி சொல்லுவேன். இது என்னுடைய நாலேஜ், என்னுடைய வீடியோ, இஷ்டம்னா பாரு, கஷ்டம்னா கிளம்பு. ஓகேவா? அதனால் யாரும் என் வீடியோவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. கரெக்டுங்களா? பெல் பட்டன் ஐகான்ஸ் அந்த சிம்பிள்லாம் அதை கிளிக் பண்ணாதீங்க. யாரும் என் வீடியோவை பார்க்கணும்லாம் நான் நினைக்கவே இல்லை. கரெக்டுங்களா? இஷ்டம்னா பாரு, கஷ்டம்னா போ. உனக்கு நாலேஜ் வேணும்னா பாரு, நாலேஜ் வேணான்னா போ. நாலேஜ் வேணும்னு நீ வேணும்னு நினச்சா இந்த வீடியோவை பார்க்க போகிற, நாலேஜ் வேணாம் நீ நினச்சானா நீ ஜூனியராக உட்கார போகிற, பல வருஷங்களுக்கு உட்காந்துக்க. எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. கரெக்டாக இல்லையா? என்னுடைய அப்ஜெக்டிவ் என்னென்னா ஜூனியர்ஸ் வந்து கஷ்டப்படக்கூடாது, அவங்க ஈஸியாக அந்த வேலைகளை கற்றுக் கொடுக்கணும், இவ்வளவுதான் விஷயம். கரெக்டாக இல்லையா? உனக்கு அவ்வளோ அவசரம்னா நீ போய் வேறு யாரோ வீடியோ பார்த்துக்கோ. ஓகேங்களா? என்னுடைய கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வீடியோவை நான் சொல்ல முடியும். கரெக்டாக? அந்தளவுக்குலாம் மிகப்பெரிய அறிவாளி எல்லாம் கிடையாதுப்பா. சரிங்களா?
அதாவது என்னுடைய வீடியோவை பார்த்து தான் ஆகணும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும், பெல் பட்டன் ஐக்கான் கிளிக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்லாம் நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலை. கரெக்டாக இல்லையா? இதுதான் மேட்டர். ஓகே, கமிங் டு த பாயிண்ட். ரெண்டல் அக்ரிமெண்ட் இருந்தாலும் டெனண்ட்டு கோர்ட்டுக்கு போகலாம், ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்லைனாலும் டெனண்ட் கோர்ட்டுக்கு போகலாம். ஓகேவா? அதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்குது. அதாவது வந்து எப்படின்னா, எப்படி இந்த போத் பார்ட்டிஸ் எப்படி வந்து கோர்ட்டுக்கு போவாங்க அப்படின்னா, ஒரிஜினல் சூட் வழியாக கோர்ட்டுக்கு போகலாம், ஒரிஜினல் சூட் வழியாக கோர்ட்டுக்கு போகணும். ஓகேங்களா? இதுதான் ப்ரொசீஜர். லேண்ட்லார்டு வந்து எப்படி கோர்ட்டுக்கு போவார் அப்படின்னா, குவிட் அண்ட் டெலிவர் அப்படின்ற ஒரு கேஸை போட்டு அவர் கோர்ட்டுக்கு போவார். டெனண்ட் எப்படி கோர்ட்டுக்கு போவார் அப்படின்னா, சூட் ஃபார் பர்மனன்ட் இன்ஜங்ஷன் அப்படின்றத ஒரு கேஸை போட்டு அந்த சூட் ஃபார் பர்மனன்ட் இன்ஜங்ஷன் வழியாக அவர் கோர்ட்டுக்கு போவார். இதுதான் மேட்டர். ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது, போத் த பார்ட்டிஸ் கேன் அப்ரோச் த கோர்ட். ஓகேங்களா? இதுதான் வந்து மேட்டர். அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னா டெனண்ட் வந்து கோர்ட்டுக்கு போக முடியாதுன்னு யார் சொன்னா? கரெக்டுங்களா? அக்ரிமெண்ட் இல்லைன்னா டெனண்டால் கோர்ட்டுக்கே போக முடியாது அப்படின்னு யார் சொல்கிறா? அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அப்போ ஓகேவா? அக்ரிமெண்ட் இல்லைன்னாலும் டெனண்ட் ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னாலும் டெனண்ட் வந்து கோர்ட்டுக்கு போக முடியும். ஓகேவா? எப்படி போக முடியும்னா, அவர் அந்த வீட்டில் இருந்தார், அந்த வீட்டில் அவர் வாழ்ந்தார், அவர் அந்த வீட்டில் வந்து குடியிருக்கிறாரு அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போகணும். அவர் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு வக்கீல் நோட்டீஸை லேண்ட்லார்டுக்கு அனுப்பணும். கரெக்டுங்களா? ஐயா, நான் உங்கள் வீட்டில் இவ்வளோ காலமாக, இவ்வளோ வருஷமாக, இவ்வளோ மாதமாக நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து வாடகைக்கு இருந்துகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் என்ன சட்டப்படியாக வந்து காலி பண்ணாமல் என்ன அடியாட்களை வச்சு பொருளை தூக்கி போட நினைக்கிறீங்க. இது சட்டப்படி தவறு. நான் 10 மாதம் உங்கள் வீட்டில் வாடகைக்கு இருந்திருக்கேன், 4 வருஷம் உங்கள் வீட்டில் வாடகைக்கு இருந்திருக்கேன், ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக தவறாமல் உங்களுக்கு வாடகை கொடுத்துருக்கேன் அப்படின்ற ஒரு வக்கீல் நோட்டீஸை வந்து, ஓகேவா, நீங்கள் வந்து யூ ஆர் ட்ரைங் டு எவிக்ட் மீ, கரெக்டாக, இல்லீகலி, ஓகேவா, எக்ஸப்ட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வந்து நீங்கள் வந்து என்னை எவிக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு வக்கீல் நோட்டீஸை அந்த டெனண்ட் வந்து அனுப்பணும். ஓகேவா? அப்போ இந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனா இதுதான் வந்து ஒரு ப்ரூஃப். புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ வந்து அக்ரிமெண்ட் இல்லைனாலும் டெனண்டால் கோர்ட்டுக்கு போக முடியும். அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னாலும் டெனண்டால் கோர்ட்டுக்கு போக முடியும். கரெக்டுங்களா? அவர் எப்படி போகலாம்? அவரால் போக முடியும். அவர் எப்படி போவார் அப்படின்னா வந்து அவர் ப்ரூவ் பண்ணணும். இதை நான் இந்த பூமியில் இந்த இடத்துல இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்றதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் ஒரு வக்கீல் நோட்டீஸ். அந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டு அந்த ஆப்பரண்ட் பார்ட்டி ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே வந்து அப்போ அது வந்து ஒரு ப்ரூஃப். கரெக்டுங்களா? இதுதான் மேட்ரு. இப்போது லேண்ட்லார்டு வந்து எப்படி கோர்ட்டுக்கு போவார் அப்படின்னா, சார் இப்போ லேண்ட்லார்டு கிட்ட வந்து ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட்டே இல்லைங்க, ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னும் பொழுது அவர் எப்படிங்க கோர்ட்டுக்கு போக முடியும்? ஏன்னா அந்த RLTOP ஆக்ட் உங்களுக்கு தெரியும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்டு, RLTOPன்னு சொல்லுவாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்டு அண்ட் டெனண்ட் ஒரிஜினல் பெட்டிஷன் 2017. ஓகேங்களா? இப்போ அந்த சட்டம் என்ன சொல்லுது? தேர் ஷால் பி அன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுது. அக்ரிமெண்ட் இருக்கணும், அக்ரிமெண்ட் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் என்கிட்ட அக்ரிமெண்ட்டே இல்லையே, நான் தானே லேண்ட்லார்டு, நான் எப்படி சார் கோர்ட்டுக்கு போக முடியும் அப்படின்னா, இப்போ அந்த வீட்டை நீ வாடகைக்கு விட்டப்பா, உங்ககிட்ட வந்து அக்ரிமெண்ட் இல்லைன்னே வச்சுக்குவோம், அந்த வீடு உந்து தானே, அந்த வீடு உந்துதான்ற ஒரு சொத்து டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்குமில்ல, சேல் டீடோ செட்டில்மெண்ட் டீடோ, அந்த சொத்து உனக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு லீகல் டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்கும் இல்லையா? அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்டிஃபைடு காப்பியை போட்டு வாங்கணும். சப்ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் சர்டிஃபைடு காப்பி, அதாவது காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட்டை போட்டு கவர்மெண்ட் சப்ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் இருந்து அந்த சர்டிஃபைடு காப்பியை வாங்கினா அதில் கவர்மெண்ட் சீல் இருக்கும். ஓகேவா? அதை கொண்டு வந்து வக்கீல் கிட்ட கொடுக்கணும். வக்கீல் வந்து அதை வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவார். ஐயா, அதை பாருங்கள், இவர் தான் லேண்ட்லார்டு, இவர் தான் ஹவுஸ் ஓனரு, இவர் தான் லேண்ட்லார்டு அப்படின்றதுக்கு உண்டான ஆதாரம் இந்த பாருங்கள், சர்டிஃபைடு காப்பி இருக்குது, சொத்து இவர் பேரில் இருக்குது, சொத்து இவருக்கு லீஸ் டீடு மூலமாக சொத்து இவருக்கு வந்து சேல் டீடு மூலமாக வந்திருக்கு, இவர் செட்டில்மெண்ட் டீடு வழியாக வந்திருக்கு, இவர் தான் இந்த லேண்ட்லார்டு, இவர் தான் இந்த சொத்தினுடைய ஓனர்ன்றதுக்கு இந்த டாக்குமெண்ட், இந்த சேல் டீடு இருக்குது பார்த்தீங்கன்னா, சொத்து பத்திரம் இவர் பேரில் இருக்குது பார்த்தீங்களா, இது தாங்க ஆதாரம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த லேண்ட்லார்டு வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட்டே போட்டு கொடுக்கல அப்படின்னாலும், ஆக்சுவலி வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட்டை போட்டு கொடுக்க வேண்டியது லேண்ட்லார்டுடைய டியூட்டி. சரிங்களா? மேபி ஒரு சில காரணங்களால் ரெண்டல் அக்ரிமெண்ட் போட முடியல அப்படின்னா கூட, ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்லைன்னா கோர்ட்டுக்கே போக முடியாதுன்றதெல்லாம் கிடையாது. ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்லைன்னாலும் லேண்ட்லார்டு வந்து கோர்ட்டில் போய் குவிட் அண்ட் டெலிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரிஜினல் சூட்டை ஃபைல் பண்ண முடியும் த்ரூ ஹிஸ் லேர்ன்டு கவுன்சில். அதுக்கு முக்கியமான டாக்குமெண்ட் என்னது? அவருடைய சொத்து பத்திரம். இதுதான் மேட்ரு. ஸோ லேண்ட்லார்ட் அண்ட் டெனண்ட் போத் த பார்ட்டிஸ் கேன் கோ டு த கோர்ட்டு. அதில் வந்து எந்த தடையும் கிடையாது. கரெக்டுங்களா?
அதாவது இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டே இல்லாமல் நான் வந்து ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்கேன். அது பூந்தமல்லி கோர்ட்டில் ஓடிட்டு இருக்குங்க. ரெண்டல் அக்ரிமெண்ட்டே இல்லாமல் நான் வந்து டெனண்ட்டுக்காக வரேன். ஓகேங்களா? அந்த டெனண்ட் வந்து அந்த வீட்டில் ஒரு 5-6 வருஷமாக குடியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்ககிட்ட ரெண்டல் அக்ரிமெண்ட்டே போட்டு கொடுக்கல அந்த லேண்ட்லார்டு. ஸோ அந்த லேண்ட்லார்டு ரெண்டல் அக்ரிமெண்ட்டே போட்டு கொடுக்கல அப்படின்னா கூட நான் அந்த டெனண்ட்டுக்கு வந்து நான் இது கேஸ் வந்து அந்த பிளைண்ட்டை வந்து டிராஃப்ட் பண்ணி ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்லை, மற்ற ஆதாரங்கள் இருக்குது, ஆதார் கார்டு அந்த அவங்க அட்ரஸில் தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த வீட்டில் அந்த குழந்தை பிறந்திருக்கு, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தையுடைய அட்ரஸ் பாருங்கள், அப்பா அம்மா அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை இந்த டேட்டில் இந்த டைமில் இந்த தேதியில் இந்த ஆஸ்பத்திரியில் பிறந்திருக்கு, அந்த டைமில் பாருங்கள் இந்த அட்ரஸ் இருக்குது. அப்போது 4 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் இந்த அட்ரஸ் இருக்குங்க. இந்த தாய்க்கும் இந்த தந்தைக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்குங்க, அந்த குழந்தை அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்குங்க. அப்போ அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் இந்த வீட்டு அட்ரஸ் இருந்திருக்குது. அப்போ 4 வருஷமாக இவங்க அந்த வீட்டில் குடியிருக்கிறாங்கன்றதுக்கு ஆதாரமே இந்த பர்த் சர்டிஃபிகேட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டல் அக்ரிமெண்ட்டே போட்டு கொடுக்கல அப்படின்னாலும் நான் வந்து கேஸை இது சூட் ஃபார் பர்மனண்ட் இன்ஜங்ஷன் போட்டு அது பூந்தமல்லி கோர்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதுதான் மேட்டர். அதாவது இந்த குவிட் அண்ட் டெலிவரை எதில் போடணும் அப்படின்னா வந்து இந்த பிளைண்ட் இருக்கு இல்லையா, புகார் மனு, இதை வந்து நம்ம ஆர்டர் 7 ரூல் 1 சிபிசியில் நம்ம போடணும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட் ஒர்க்கு. ஓகேங்களா? இதை வந்து ஃபைலிங் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் ஃபைல் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் ஃபைல் பண்ணலாம். இது வந்து இந்த ஃபைலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் ஃபைல் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் நீங்கள் ஃபைல் பண்ணலாம். ஓகேங்களா? ஆன்லைனில் ஃபைல் பண்ணுறதா இருந்தால் ஆன்லைனில் நீங்கள் கோர்ட் ஃபீஸ் கட்டுவீங்க. ஆஃப்லைனில் ஃபைல் பண்ணுறதா இருந்தால் ஜுடிஷியல் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கி நீங்கள் வந்து இந்த கேஸை வந்து ஆஃப்லைனில் ஃபைல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? 17 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோ உடனே போடுறேன். தேங்க்யூ, பை.